என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. வேதாரண்யம் அருகே திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை மூத்த நிர்வாகிகள் புறக்கணித்து விட்டதாக கூறி கிளை செயலாளர் ஜெய்சங்கர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். நிகழ்ச்சிக்கு வருமாறு முறைப்படி அழைப்பு விடுத்த போதும் மாவட்ட செயலாளர் கௌதமனும் ஒன்றிய செயலாளர் மகாகுமாரும் வராமல் இருந்துவிட்டதாக கூறி அவர் மனமுடைந்து அழுதார். என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர். மொழி இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. இதுகுறித்து ஒன்றிய செயலாளர் மகாகுமாரிடம் எமது செய்தியாளர் கேட்டபோது ஜெய்சங்கர் தன்னிடம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துவிட்டதாக கூறினார். நிகழ்ச்சி நடைபெறாததால் நலத்திட்ட உதவிகளை பெற வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். ஒன்றிய செயலாளர் கட்டுப்பட்டு தானே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சொன்னாதானே அழைப்பு கொடுத்தாதானே வருவேன்னு சொல்றாங்க. ஒன்றிய செயலாளர் இல்லாம நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க மாவட்டம். ஒன்றிய செயலாளர் நம்ம எதுலயாவது மென்ஷன் பண்ணாம அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காம அவங்களை முக்கியத்துவம் கொடுக்காம எதுலயாவது இருந்திருக்கமா? ஒன்றிய செயலாளர் நம்ம மதிக்காம இருந்ததில்லை. நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது, சனியம் பிடிச்சவன் வாரான், மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. எந்த ஒரு நிகழ்ச்சியும் தலைவர் காண்டி பண்ணக்கூடாதுன்றாரு. என்னோட உணர்வை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன், நாளைக்கு உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோட இருப்போம், இன்னைக்கு உயிரோட இருக்க நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப இருக்கும் பொழுது என்னோட உணர்வை தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் பண்ணணும்னு நினைச்சாக்கா என்னை சிறுமைப்படுத்தி அசிங்கம் பண்ணி அவமானப்படுத்துறாங்க, கோஷ்டி பூசலை உருவாக்குறாங்க.